எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள் கும்பகோணம் போயிருந்த போது எங்களோட கோவில் பயணத்தை முதல்ல ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு கரும்பாயிரம் பிள்ளையார் கோவிலுக்கு போனோம். இந்த கோவில் ஆதிகும்பேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. கார்த்தால 5லேருந்து 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சாயங்காலம் 3லேருந்து 7 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். ஜூலை 2025 கும்பாபிஷேகம் ஆயிருக்கு இந்த கோவிலுக்கு. சின்ன கோவில் தான், ஆனால் நல்ல சுத்தமாக வச்சுருக்கா. மக்கள் காரிய தடைகள் நீங்கிறதுக்கும் நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் இந்த கோவிலுக்கு வணங்குறார். இந்த கோவில் மகாவிஷ்ணுவோட வராக அவதாரத்தோட தொடர்புடைய கோவில்னா எவ்வளவு பழமையானதாக இருந்திருக்கணும் பாருங்க. காச்சவ முனிவரோட மகன் இரண்யாட்சன் பிரம்மனை நோக்கி தவம் பண்ணி நிறைய வரங்களை வாங்கிக்கிறான். வரம் வாங்கிட்டப்புறம் சும்மா இருப்பானே. பூமி தாயை ஒரு பாயா சுருட்டி பாதாளத்தில் ஒளிச்சு வச்சிடறோம். தேவர்கள்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய் சொல்கிறா, பூமி தேவியை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறா. அதனால் ஸ்ரீ விஷ்ணு வராக அவதாரம் எடுக்கிறார். அதாவது காட்டுப்பன்றியா, முகம் மட்டும் காட்டுப்பன்றி, உடம்பு மனித உடல். அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாற்ற கிளம்புறார். இரண்யாட்சனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மகாவிஷ்ணு கும்பகோணத்தில் ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்கி அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி குளக்கரையில் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி அந்த விநாயகரை வணங்கிட்டு போனாராம். அதனால தான் இந்த விநாயகரை வராக விநாயகர் அப்படின்னு சொல்கிறா. அது சரி, அப்புறம் ஏன் இப்பெல்லாம் கரும்பாயிரம் பிள்ளையார்னு சொல்கிறா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பதிவு வரைக்கும் நீங்கள் காத்துட்டுருக்கணும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.